வணக்கம் நண்பர்களே. தனுசு ராசி அன்புகளுக்கு ஜூன் 2024ஆம் ஆண்டு 30ஆம் தேதிக்கு மேலே நடக்க இருக்கக்கூடிய சனி வக்கர பயிற்சியால் எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த ஆண்டுகளே நடைபெற்ற சனி பயிற்சியிலேயே தனுசு ராசி அன்புகளுக்கு 7.5 சனிங்கிறது முடிஞ்சிருந்தது. இந்த காலகட்டங்களில் சனி பகவானால் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாமே திரும்ப கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுலேயும் சனி வக்கரப்பயிற்சி காலங்கிறது எந்த ஒரு ராசியில் சனி பகவான் பொதுவாகவே ஒவ்வொரு ராசியிலும் சனி பகவான் 2.5 ஆண்டு காலம் தங்கியிருந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலனை கொடுத்துட்ருப்பார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த மாதிரியான பாதிப்புகளை தந்தாரோ அது எல்லாமே இந்த வக்கரப்பயிற்சி காலங்களில் அவங்களுக்கு எதெல்லாம் இழந்தாங்களோ அது எல்லாமே திரும்ப கிடைக்கும். அந்த வகையில் சனி பகவான் தனுசு ராசி அன்புகளுக்கு இந்த வக்கரப்பயிற்சி காலங்களில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து தரப்போகிறாருன்னு சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரம் எல்லாமே நீங்கி மனசில் ஒரு நிம்மதி அப்பாடான்னு உட்கார ஒரு சூழ்நிலை தான் இனி இருக்க போகிறீங்க. இனி உங்களுக்கு எல்லாமே பொன்னான வாய்ப்பு தான். வர்ற வாய்ப்பு எல்லாமே சரியாக பயன்படுத்திக்கங்க. ஒரு மிகப்பெரிய அடித்தளம் நீங்கள் அமைச்சு கொள்றதால வாழ்க்கையில் பல பயனுள்ள சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. தொடர்ந்து தனுசு ராசி அன்புகளுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி தனுசு ராசி அன்புகள் குணத்தால் நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன் எல்லாமே கிடைக்கும், இதை பற்றி நம்ம இந்த பதிவில் சுருக்கமாக பார்த்தலாம். தனுசு ராசியோட அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் தான். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா மூலம், பூராடம் மாதிரி நட்சத்திரமும் உத்திராட நட்சத்திரத்தில் 1ஆம் பாதமும் அடங்கியிருக்குது. இந்த ராசி 12 ராசியில் இது ஒரு உபராசியாக பார்க்கப்படுது. பொன்னிறம் மஞ்சள் நிறமுடைய இந்த ராசி ஒரு ஆண் ராசி. தனக்காரன் சொல்லக்கூடிய குருவோட ராசியில் இவங்க பிறந்திருக்கிறதால பணத்துக்கு பின்னாடி இவங்க எப்பயுமே போக மாட்டாங்க. பணத்தை விட இவங்களுக்கு குணம்தான் முக்கியம். அதே மாதிரி இவங்க நட்புக்கு அதிக முக்கியத்துவம் மரியாதையும் தருவாங்க. எவ்வளோதான் பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, இவங்கள அவமரியாதை செஞ்சுட்டா அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் சமமாக பழகக்கூடிய குணம் கொண்டவங்க. சின்ன வயசுல இவங்களுக்கு எதிர்பாராத சில கண்டெல்லாம் ஏற்பட்டிருக்கலாம். இருந்தாலும் இவங்களுக்கு பூரண ஆயுளுங்கிறது பரிபூர்ணமாக அமைஞ்சிருக்குது. எல்லாருக்குமே மரியாதை கொடுக்க தெரிஞ்சவங்க. கள்ளங்கபடம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் ஆத்மார்த்தமாக பழகக்கூடிய சுபாவமும் இவங்ககிட்ட இருக்கும். இருந்தாலும் சில சமயங்களில் மனசில் இருக்கக்கூடியதை உடனே வெளிப்படுத்துறதுனால சில நேரம் இவங்க தவறாக சித்தரிக்கக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலும் அமைஞ்சிருது. இருந்தாலும் தனுசு ராசியில் பிறந்தவங்க நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். இவங்களுடைய உடல் அமைப்பின் பார்க்குறப்ப நல்ல உயரமாக கூர்மையான மூக்கோட கனிவான பார்வைக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி நல்ல உயரமாக இருக்கக்கூடியவங்க இவங்க பேசுகிறப்ப கொஞ்சம் சத்தமாக பேசக்கூடிய குணம் இருக்கும். அதே மாதிரி கோபம் வந்துட்டா இவங்க வெளிப்படுத்துகிற வார்த்தையில் ஒரு சத்தங்கிறது அதிகமாக இருக்கும். இதனால் மற்றவங்க பார்வைக்கு இவங்க ஒரு கட்டளை இடுற மாதிரி தான் தெரியும். அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்க நடக்கிறப்ப ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி தான் நடப்பாங்க. தனுசு ராசிக்காரங்க கள்ள கவனம் இல்லாமல் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழக்க தெரிஞ்ச இவங்களுக்கு நயமாக பேசி எதையுமே சாதிக்கும் தெரியும். தெய்வ பக்தி, கருணை, தர்ம சிந்தனை இது எல்லாமே அதிகமாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சின்ன வயசுலேருந்தே எல்லா விதமான வசதி வாய்ப்புகளோட வாழணுங்கிற ஆசை இவங்க மனசில் எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும். இவங்க எடுக்கிற செயல்களில் தோல்வி இருந்தாலுமே எளிதில் தோன்றிட மாட்டாங்க. அதில் பல முயற்சிகள் செஞ்சு பல தடைகள் இருந்தாலும் வெற்றிங்கிறது இவங்களுக்கு தொடர்ந்து ஏற்படும் வகையில் இவங்க ஏற்படுத்திக்குவாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்கக்கிட்ட எந்த ரகசியமே இருக்காது. அதே மாதிரி யாருக்குமே கீழ்ப்படிஞ்சு அடிமையாக வாழணுங்கிற எண்ணம் இவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. இவங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள், இவங்களுடைய வளர வளர பல அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே தனுசு ராசி அன்புகள் பெறுவாங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகான்களை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பல அற்புதமான வாய்ப்புங்கிறது கிடைக்கும். பொதுவாகவே சனி பகவான் பார்த்தீங்கன்னா தன்னோட பிடிச்ச வீடுகளில் ஆட்சி செய்கிறப்ப எந்த ஒரு கெடுபலனையும் அதிகமாக செய்ய மாட்டார். அதே மாதிரி தான் தனுசு ராசி அன்புகளுக்கு மிகப்பெரிய யோகத்தை போய் ஏற்படுத்தி தர இருக்கிறாங்க. அந்த வகையில் தனுசு ராசி அன்புகளுக்கு ஒரு யோகமான வாழ்வு, மேன்மையான வாழ்வு, தொழில் ரீதியாக வெற்றி, மிகப்பெரிய வளர்ச்சி இது எல்லாமே கிடைக்க போகுது. ஏகப்பட்ட வாய்ப்புகளை தனுசு ராசி அன்புகள் இப்போ தேடி வரப்போகுது. சரியாக நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா ரொம்ப உயர்ந்த நிலைக்கு உங்களால் வளர முடியும். மனசில் இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க. அதே மாதிரி தொடர்ந்து விடாமுயற்சியோடு நீங்கள் எந்த ஒரு செயலையும் செஞ்சுட்டு வாங்க. தொழில் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கடின உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல விதமாக இருந்தாலுமே ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அது என்னென்னா வண்டி வாகனங்களை போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதே மாதிரி பேசுகிற வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பேசுகிற பேச்சில் கோபத்தை அதிகமாக வெளிப்படுத்தாதீங்க. குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு இது வரைக்கும் சண்டை சச்சரவு பிரச்சனைன்னு போயிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை எல்லாமே இனி சுமூகமான உறவு நீடிக்கும். கணவன் மனைவி உறவு கூட ஒரு அந்யோன்யங்கிறது இந்த காலகட்டத்தில் பிறக்க போகுது. அதே மாதிரி புரிந்துணர்வுங்கிறது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படும்.
ஏழரை சனி காலத்தில் திருமணம் செஞ்சுக்காமல் இருந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கூட இனி வரக்கூடிய காலங்களில் திருமண வாய்ப்புகள் எல்லாமே ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து பல நன்மைகள் நடக்க இருக்குது. பெருசாக தனுசு ராசிக்காரங்க எந்த பரிகாரமுமே இந்த காலகட்டங்களில் செய்ய தேவையில்லை. முடிஞ்சால் நீங்கள் எப்போதுமே சனிக்கிழமை நாட்களில் சனீஸ்வர பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி இல்லைன்னா எள்ளெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது. காகத்துக்கு சைவம், அதாவது சனிக்கிழமை நாட்களில் காகத்திற்கு நீங்கள் சாப்பாடு வைக்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் அந்த நாளில் அசைவம் சாப்பிடாமல் இருங்க. தேவைப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் திருமண செலவுக்கு எப்போதாவது உதவிட்டு வாங்க. சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் தொடர்ந்து கால பைரவர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலும் உங்களுக்கு கூடுதலான சிறப்பு கிடைக்கும். வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கோ இல்லைன்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கோ அரிசி தானம் எல்லாமே செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு அற்புதமான பலன்கிறது கிடைக்கும். தனுசு ராசி அன்புகளுக்கு இப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுன்னா, சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 7வது இடத்துல இருக்கிறாங்க. இதனால நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே கொஞ்சம் ஏமாற்றத்தை தர மாதிரி இருந்தாலும் இந்த வாரத்தில் நீங்கள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லாமே சரிப்படுத்திக்கலாம். சந்திர பகவானோட நகரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால உங்கள் தொழில் வாழ்க்கையும் சரி பொருளாதார வாழ்க்கையும் சரி கொஞ்சம் உதவியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் உழைக்கிறத மட்டும் நீங்கள் கடினமாக நீங்கள் மேற்கொண்டு வர்றது நல்லது. எந்த அளவுக்கு நீங்கள் உழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் வருமானம் ஈட்ட முடியும். மனசை தளர விடாமல் முயற்சி செஞ்சுட்டே வாங்க. அதே மாதிரி அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வேணும்னு உங்கள் மேலே ஒரு சில விஷயங்களை திணிக்கி பார்ப்பாங்க. அது எல்லாமே தவிர்த்துட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் பேச்சிலையும் கவனமாக இருந்துட்டு வாங்க. உங்களை சிலர் கெடுக்க நினைக்க முயற்சி செய்வாங்க. அது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பார்க்கறது நல்லது. நட்பு வட்டத்துலேயும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக செயல்பட பாருங்கள். ரியல் எஸ்டேட் மாதிரி தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசி அன்பர்களாக இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிகம் லாபங்கிறது கிடைக்கும். புதன் 7, 8 இடத்துல இருக்கிறாங்க. உறவினர்களோட உங்களுக்கு கொஞ்சம் எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இனி வரக்கூடிய வாரங்களும் ஏற்படலாம். இந்த விஷயங்களையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். சகோதரர் வகையிலையும் சகோதரி வகையிலும் கொஞ்சம் செலவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குரு 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதனால நீங்கள் அரசு சம்மந்தப்பட்ட ஊழியராக இருந்தால் உங்களுக்கு இந்த காலகட்டம் லாபமாக தான் இருக்கும். தனியார் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஊதியங்கிறது நிச்சயம் கிடைக்கும். சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறதால கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் சில நேரங்களில் கொஞ்சம் இடர்பாடு ஏற்படத்தான் செய்யும். பொறுத்து போங்க. உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் சிறப்பாக தான் இருக்குது. பொறுப்போடு நீங்கள் எந்த ஒரு விஷயமும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா புகழுங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். சனி 3ஆம் இடத்துல இருக்கிறதால நீங்கள் கட்டுமான தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தால் உங்கள் தொழில் வாழ்க்கை இப்போ விறுவிறுப்பாக நடக்கக்கூடிய சூழ்நிலை தான். ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதனால் புதுசாக தொழில் தொடங்க நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த முயற்சி எல்லாமே வெற்றி அடையும். கேது 4ஆம் வீட்டில் இருக்கிறதால மனைவியோடையும் சரி பிள்ளைகளோடையும் சரி கொஞ்சம் பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எல்லாமே தனுசு ராசி அன்புகள் இந்த காலகட்டங்களில் பெறப்போறீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி சனியோட வக்கரப்பயிற்சி காலம் 19/6/2024 இருந்து 4/11/2024 வரைக்குமே 2/7/2025 அடுத்த வருஷத்தில் 18/11/2025 வரைக்குமே 2 தடவை சனி பகவான் வக்கர பயிற்சி காலம் அடைகிறாங்க. இதனால குடும்ப பிரச்சனை எல்லாமே இனி தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சில நேரங்களில் குடும்ப பிரச்சனை தலை தூக்குற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அது சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் ஒரு கொள்கை பிடிப்போடு செயல்பட முடியலையேன்னு மனசு வருத்தப்பட்டு இருப்பீங்க. இனி எல்லாமே மனசில் ஒரு உத்வேகம் பிறக்க போகுது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இனி உங்களுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பெற்றவங்களுடைய உடல்நிலையும் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க. கொடுத்த வாக்கை இந்த சமயத்தில் மட்டும் கொஞ்சம் காப்பாற்ற முடியாதுங்கிறதால நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது. யாருக்கும் வாக்கு கொடுக்காமல் இருந்துட்டு வர்றது நல்லது. சொந்தக்காரங்க உத்தார் உறவினர்கள் வழியில் கொஞ்சம் அப்பப்போ மனசங்கடம் ஏற்படுத்த செய்யும். அதை எல்லாமே பொருட்படுத்தாதீங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஊர் மாறலாமா, வெளியில் இடங்களில் வேலைக்கு போகலாமா, இந்த மாதிரி எண்ணம் எல்லாமே உங்கள் மனசில் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பொறுத்து போங்க. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சிறப்பான பொருளாதார வளர்ச்சிங்கிறது ஏற்பட போகுது. இன்றைய சூழ்நிலையில் கொஞ்சம் பொருளாதார பிரச்சனை தலை தூக்குற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டு வந்தீங்கன்னா வரக்கூடிய வருங்காலங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து உங்களுடைய வீடுகளில் மங்கள காரியம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு எல்லாமே தனுசு ராசி அன்புகளுக்கு ஏற்பட போகுது. அதே மாதிரி உடல் நலனில் நீங்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே உடல்நல பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற தனுசு ராசி அன்புகள் தொடர்ந்து நீங்கள் உடல்நல அதாவது ஆரோக்கியமான உணவை எடுத்துகிட்டு வாங்க. உடலை நீரேற்றமாக வச்சுருக்க பாருங்கள். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து நீங்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துறது நல்லது. அதே மாதிரி கவனச்சிதறல் இல்லாமல் பாடங்களை படிச்சுட்டு வர பாருங்கள். கல்விக்கேற்ற வேலை கிடைக்கலையேன்னு இளம் வயது இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்புகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலகட்டங்களில் அமைப்போகுது. தொடர்ந்துமே சனிப்பயிற்சி காலத்துக்கு பின்னாடி உங்களுக்கு குரு பயிற்சி காலமும் நடக்கிறதால உங்களுக்கு பல வகையிலும் முன்னேற்றம் தான். இருந்தாலும் இந்த சமயங்களில் நீங்கள் யாரையுமே எதையுமே நம்பி செயல்படாதீங்க. எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் நீங்களே முன்ன நின்று செய்ய பாருங்கள். தொழில் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி பொருளாதார ரீதியாக எந்த ஒரு செயல்பாடுமே நீங்களே முன்ன நின்று செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றமான மாற்றங்கிறது கிடைக்கும்.
சனி பகவான் வழிபாடு மாதிரியே வியாழக்கிழமையான குரு பகவானையும் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது. சிறப்பு வழிபாடாக உங்களால் முடிஞ்சால் திருநள்ளாருக்கு போயிட்டு காக வாகன சனி பகவானை நீங்கள் கைகூப்பி தொழுதுட்டு வாங்க. தேக நலனும் சீராகும், குடும்ப வாழ்க்கையில் ஒரு செல்வ நிலையும் உயரும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி அன்புகளுக்கு இந்த சனி வக்கரப்பயிற்சி காலங்களில் என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுதுங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.